உங்க அப்பாவுக்கு 40,000 கோடி சொத்து இருந்தா என்ன பண்ணுவீங்க? உலகத்தையே விலைக்கு வாங்கி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா இந்த மனிதர் எனக்கு 40,000 கோடி சொத்தே வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு துறவி ஆயிட்டார். அவர் பெயர் அஜான் ஸ்ரீபான்யோ. மலேசியாவில் மிகப்பெரிய பணக்கார தொழில் சாம்ராஜ்யத்தை நிறுவிய அனந்தகிருஷ்ணன் அப்படின்ற தமிழரோட மகன். இவருடைய பெற்றோர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. இவர் கோலாலம்பூரில் பிறந்து அப்புறம் டெலிகாம், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், மீடியா அப்படின்னு பல துறைகள்லையும் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தார். இவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே 40,000 கோடிக்கும் அதிகம். இவருக்கு 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன். அந்த ஒரு மகனோட பெயர் தான் அஜான் ஸ்ரீபான்யோ. ஸ்ரீபான்யோட அம்மா தாய்லாந்து நாட்டோட அரச குடும்ப பாரம்பரிய பின்னணியை கொண்டவங்க. புத்த மதத்தை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்க. அனந்தகிருஷ்ணன் கூட புத்த மதத்தின் மீது பற்றும் மரியாதையும் கொண்டவர். பொதுவாக புத்த மதத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு இளைஞர்கள் மடாலயத்துக்கு போய் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து சேவை பண்ணுவாங்க. ஒரு கலாச்சார அனுபவத்துக்காக அப்படி பண்ணுறாங்க. ஸ்ரீபான்யோ அப்படி தன்னோட 18வது வயசில் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்த மடாலயத்துக்கு போகிறாரு. போகும்போது அவருக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் அங்கே போய் ஒரு சில வாரங்கள் தங்கியிருந்த பிறகு அவருக்குள்ள மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம். முந்தைய பணக்கார சொகுசு வாழ்க்கையில கிடைக்காத மன நிம்மதி இந்த மடாலய வாழ்க்கையில கிடைக்கிறதா அவர் நினைச்சார். தன்னோட அப்பா கிட்ட போய் நான் துறவியாக போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்துல அதிர்ச்சி அடைஞ்ச அவர் ஒரு கட்டத்துல மகனோட முடிவை ஏத்துக்கிட்டார். இவரும் போய் புத்த மடாலயத்தில் சேர்றாரு. அங்கு மிக கடுமையான வாழ்க்கை முறை. தினசரி காலையில எழுந்து கிராமங்களுக்கு நடந்து போய் மக்கள்கிட்ட தட்டை நீட்டி அவங்க பிச்சையா போடுற சாப்பாட்டை தான் சாப்பிடணும். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு தான் சாப்பிடணும். தரையில் தான் படுத்து தூங்கணும். இப்படி எத்தனையோ கடுமையான கட்டுப்பாடுகள். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஸ்ரீபான்யோ முழு மனதோட துறவியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். அனந்தகிருஷ்ணன் அடிக்கடி அங்கே போய் தன் மகனை பார்க்க போகிறார். ஒரு துறவியாக தந்தைக்கு மகன் ஆசீர்வாதம் செய்கிறார். பினாங்கு மலையில் இருந்த ஒரு பழைய பிரிட்டிஷ் பங்களாவை விலைக்கு வாங்கி தன் மகனுக்காக அதை தியான மையமாக மாற்றி கொடுத்தார் அனந்தகிருஷ்ணன். கடைசியில் 2024வது வருஷம் அனந்தகிருஷ்ணன் மரணமடைந்தார். அந்த 40,000 கோடி சொத்தும் என்னாச்சு அப்படின்னா, அனந்தகிருஷ்ணனுக்கு மற்ற 2 மகள்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேலே புத்த மத துறவியாகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்ட ஸ்ரீபான்யோ இப்போ தாய்லாந்து மியான்மர் எல்லையில் இருக்கக்கூடிய தாவோ தூம் அப்படின்ற மடாலயத்தின் தலைமை துறவியாக இருக்கிறார். ஒரு பக்கம் நாம் எல்லாரும் பணத்தை தேடி ஓடிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் இப்படி சில அரிதான மனிதர்கள் வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை, நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு பணம் இருக்கிறவங்க சொன்னாதான் அதற்கு கவனம் கிடைக்கும். இல்லாதவங்க சொன்னால் ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க.